Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போறது பொட்டுக்கடலை பர்ஃபி. இந்த பொட்டுக்கடலை கூட நம்ம தேங்காய் ஆட் பண்ணி செய்ய போறோம். அதாவது ஒரு கம்பி பதம் காய்ச்சி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பொட்டுக்கடலை பர்ஃபி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். பொட்டுக்கடலை நம்ம 200 கிராம் எடுத்துக்கிறோம். இது கூட ஒரு 20 முந்திரி எடுத்துக்கலாம். ஒரு 50 கிராம் அளவுக்கு நம்ம டெசிகேட்டட் கோகனட் எடுத்துக்கலாம். 150 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பொட்டுக்கடலையும் முந்திரியை வந்து நல்லா அரைச்சு சலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பொட்டுக்கடலை முந்திரி அரைச்சிட்டோம். இதை சலிச்சுக்கலாம். நம்ம சலிச்சிட்டோம். இதை வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். கேஸ் ஆன் பண்ணியாச்சு. ஒரு பேனில் நெய் விட்டுக்கலாம். நெய் வரும். இது 3 ஸ்பூன் அளவு வரும். சலிச்சு வச்சிருக்கிற பொட்டுக்கடலை டெசிகேட்டட் கோகனட் இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நேரம் தேவையில்லை. ஜஸ்ட்டு அந்த நெய்யில் வந்து வறுத்தாலே போதும். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வறுத்துக்கலாம். இது வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இது வந்து சத்தான உருண்டையும் கூட. கீ வந்து நிறைய ஜாஸ்தி யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணுங்கள். நான் வந்து ரொம்ப குறைவாக தான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன். நல்லா வறுத்துட்டோம். இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சர்க்கரை பாகு காய்ச்சிக்கலாம். சர்க்கரை இருந்தாலும் ஓகே, வெல்லம் இருந்தாலும் ஓகே. நான் வந்து இன்றைக்கி சர்க்கரை எடுத்துருக்கிறேன். கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். சர்க்கரை 150 கிராம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நல்லா கரையிட்டும். ஒரு கம்பி பதம் வரைக்கும் நல்லா காய்ச்சிக்கலாம். இப்போது ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு. செக் பண்ணி பார்த்துடலாம். இந்த மாதிரி நுரைச்சி வந்தாவே அதே மாதிரி இப்படி எடுத்திங்கன்னா இது அப்படியே ஒரே ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி வரும். இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரே ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஏலக்காய் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு சேர்த்துனா என்னென்னா அந்த ஸ்வீட்டோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த நுரை மாதிரி வருது பார்த்திங்களா, அதுதான் வந்து பதம் வந்து கரெக்டான பதம். இப்போ நல்லா சுருண்டு வரும். இன்னும் கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் இருந்தாலே போதும். இப்படி பார்த்தா நல்லா இந்த மாதிரி பபுள்ஸ் மாதிரி வரணும். அதாவது வெள்ளையாக தெரியும். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம நெய் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சமப்படுத்திடலாம். இதுக்கு மேலேயே நம்ம பாதாம் இருந்துச்சுன்னா பாதாமட்டையே தூவிக்கலாம். இது ஒரு 5 பாதாமை சின்னதாக பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 20 மினிட்ஸ் மினிமம் ஆகணும். அதுக்கப்புறம் செட் ஆயிரும். நம்ம அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். இப்போவே பார்த்திங்கன்னா இப்படி கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருச்சு. 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். நம்ம பாதாம் போட்டதுனால கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம இதையும் 2ஆக கட் பண்ணிக்கலாம். சுவையான பொட்டுக்கடலை பர்ஃபி ரெடி. பொட்டுக்கடலை பர்ஃபி எப்படி செஞ்சுங்கிறத பார்த்தீங்க. நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.